வணக்கம். டீச்சே இன்டீரியர்ஸ். ராசிபுரத்தில் வந்து இன்னொரு சைட் பண்ணியிருக்கோம். ஒரு பெட்ரூமு, ஒரு டிவி யூனிட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் டைப்பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சாஃப்ட் க்ளோசர் வச்சு சூப்பர் ஹெவியில் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் மெட்டீரியலில். அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெட்ரூம் தான் பண்ணியிருக்கோம். உட்டன் டைப்பில் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து உங்களுக்கு பார்டரில் அந்த செக்ஷன் மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. சாஃப்ட் க்ளோஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்டர் க்ளோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்லாப்லாம் அவங்களே வச்சுருந்தாங்க. நாங்கள் வெறும் அவுட்டர் க்ளோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா 4 inches தான் வைப்பாங்க, இல்லைன்னா 6 inch வைப்பாங்க. நாங்கள் 8 inch வச்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். உட்டன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். இந்த கார்னர்லாம் வளைவு மாதிரி கொடுத்து யூபிவிசியில் இந்த மாதிரி பெண்ட் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சும்மா சிம்பிளாக நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம், வால் பேனலிங் பண்ணி. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் பாதி வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். அதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். மேலே வந்து வால் பேனலிங் பண்ணி கீழே ஒயிட்டில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் போட்டாவே லக்ஸூரியாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் போட்ட மாதிரியே இருக்கும் இந்த டிவி யூனிட்டு. நீங்கள் பக்கத்தில் வந்து கை வச்சு பார்த்தா தான் யூபிவிசியில் போட்ட மாதிரி இருக்கும். மற்றபடி பாருங்கள் வுட் ஃபினிஷிங் தான் வரும். உங்களுக்கு ஸ்லாப்புமே நாங்கள் இதிலேயே பண்ணி கொடுத்துருக்கோம். 3 டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் செக்ஷனில் கண்ணாடி, பிளாக் கண்ணாடி வர மாதிரி ஹைட்ராலிக் இன்ச்சஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைப்பிடிலாம் வைக்கல, இதுலேயே வந்து கைப்பிடி மாதிரி பண்ணியிருக்கோம். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஜன்னல் வெளியில் இருக்க வெளிச்சம் கம்மியாகும் அப்படின்னால ஒரு சின்ன டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் இங்கே இருந்தது, இங்கே ஜன்னல் இருந்தது. இந்த ஜன்னல் எங்களுக்கு வேண்டாம், ஏதாவது ஐடியா பண்ணி கொடுன்னாங்க. நாங்கள் பின்னாடி வந்து ஜன்னலை வால் பேனலிங் மாதிரி பண்ணி ஒரு ஸ்லாப் பண்ணி இந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணி இதுக்கு ஒரு பூஜை ரூம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் எங்கேயும் செய்யறதுக்கு இடம் இல்லை அப்படின்றனால உங்களுக்கு ஜன்னலையே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இருந்துச்சு, ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பூஜை ரூம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்மால் ஒர்க்கு தான். டிவி யூனிட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு 10க்கு 5 வால் பேனலிங்கு, ப்ளஸ் ஒரு பூஜா ரூமு, ஒரு பெட்ரூம் தான் பண்ணியிருக்கோம். ராசிபுரத்தில் பண்ணியிருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லோ ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.